This video sponsored by SBO Digital Marketing. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சமீபத்தில் எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது நீங்கள் ஏசி வச்சிருக்கிறீங்க இல்லையா, ஏசி, ஃப்ரிட்ஜு, அல்லது வந்துட்டு உங்களுடைய மைக்ரோவேவ், அல்லது டிவி, அல்லது 5.1 எதுவான வச்சிருக்கீங்க, மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கீங்க. இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஏஐங்கிற வேர்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க. நீங்கள் ஏதோ நினச்சிக்கிறீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போல, அது தானா ஆஃப் ஆகும், தானா ஆன் ஆகும், ரூம் டெம்பரேச்சரை அதுவே கண்ட்ரோல் பண்ணும், இவ்வளோதான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதையும் தாண்டி டேஞ்சரஸான ஒரு விஷயம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது, ஒரு ஏசி இருக்கு. அந்த ஏசிக்குள்ள ஏஐ சிப் ஒன்று இருக்கு. அந்த ஏஐ சிப்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வீட்டுடைய வைஃபையோட கனெக்ட் ஆயிடும். உங்க வீட்டில் இருக்கிற மொபைல் டேட்டா, இப்போ நீங்க நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த ஏசியை வாங்கும் போதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பரோட கூட இந்த சிஸ்டம் கனெக்ட் ஆயிடும். உங்க வீட்டுக்குள்ள வந்து நீங்க மொபைல் டேட்டா ஆன் பண்ணாலும், வைஃபைல கனெக்ட் பண்ணாலும், இந்த சிஸ்டம் உங்க போனோட கூட கனெக்ட் ஆயிடும். ஆனது மட்டுமல்ல, அந்த ஏசியை பத்தின எல்லா டீடைல்ஸும் அந்த ஏஐ என்ன பண்ணிடும், அந்த குறிப்பிட்டதான கம்பெனிக்கு அனுப்பிடும், மெயில் பண்ணிடும் த்ரூ வைஃபை வழியாக. அவங்களுக்கே அது அசிஸ்டன்ட் பண்ணிடும். இப்போ என்ன சொல்லும், இப்போ இந்த ஏசியில் இது எல்லாமே கொஞ்சம் ஃபால்ட் ஆக போகுது, இந்த வந்து கொஞ்சம் வீக் ஆகுது, இந்த காயில் வீக் ஆகுது, நான் சொல்ல ஒரு உதாரணத்துக்கு, அது முன்னாடியே அனுப்பிடும். இப்போ அடுத்து வீக் ஆன உடனே நீங்க ஃபோன் பண்ணுவீங்க, என் ஏசியில் ஒரு சவுண்ட் வருது. அவங்க சொல்லுவாங்க, எடுக்கிறவங்க கஸ்டமர் கேர்ல, ஆமா சார் ஏற்கனவே எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு, வித்தின் 2 hours 1 hour உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆயிரும். ஆல்ரெடி அவங்க ரெடியா இருப்பாங்க. இது எப்படி நடந்ததுன்னா, உங்களுக்கு தெரியாம உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய தங்கள் பொருட்களை அதுவே அப்கிரேட் பண்ணிக்குது, அதுவே தன்னை சரி பண்ணி கொள்ளுகிறக்கூடிய இடத்துக்கு. இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பரவாயில்லையே, நமக்கு ஒரு கவலையும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் உங்க வீட்டுடைய போன், உங்களுடைய வைஃபை எல்லாம் அது டேக் ஓவர் பண்ணுது. நாளைக்கு உங்க போன்ல இருக்க மெசேஜ், உங்க போன்ல இருக்கக்கூடிய கால் லாக் அத்தனையும் அது டேக் ஓவர் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் வீட்டுக்கு வெளியே கண்ட்ரோல் பண்ணப்பட்டு கொண்டிருந்தோம், இப்பொழுது வீட்டுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம். முழுவதுமாக நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, முழுவதுமாக மனித சமுதாயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏஐ டெக்னாலஜி வெளியும் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வெளியே, இப்ப பார்க்கிறது உள்ள. சோ டோட்டலாக ஒரு ஜெனரேஷன், நான் சொல்றது ஒரு ஜாதின்னு பைபிள்ல இருக்கு, ஒரு ஜெனரேஷன் எழும்புது. என்னன்னா ஏஐ ஜெனரேஷன். இப்படி எழும்புதா, அது என்ன நீங்க ரொம்ப ஓவரா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த குறிப்பிட்ட 2 முதல் 10 வசனத்துல ஒரு ஜாதி, அதாவது ஒரு கைண்ட், ஒரு ஜெனரேஷன் எழும்புவதாக இருக்கிறது. இது என்ன செய்யும், என்ன பண்ணும், ஜனங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணும், எந்தெந்த விதத்தில் ஜனங்களை வந்து அது ஆளுகை செய்யுங்கிறத தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்க படிச்சு பாருங்க. முழுவதுமாக ஏஐ கண்ட்ரோல்ல வேர்ல்டு இருக்கு அப்படிங்கிறத யோவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இந்த ஏஐ வித் ரோபோட்டிக், இது ரெண்டும் இணையறத பத்தி நம்ம பார்த்தோம். இங்க ஏஐ ஜெனரேஷனே உருவாகி டோட்டல் உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறது. இந்த ஏஐ குறித்து எல்லா சயின்டிஸ்ட்ல இருந்து அத்தனை பேரும் இட்ஸ் டேஞ்சரஸ் எவ்வளவோ சொல்றாங்க. ஆனால் உலகம் புரிஞ்சுக்கதான் தெரியல. இதை டெக்னாலஜியா பாக்குது, அட்வான்ஸ்டா பாக்குது, அடுத்த கட்டமா பாக்குது. ஆனால் முழு உலகத்தையும் மனிதனை தாண்டி இயந்திரம் ஆளுகை செய்ய போகுது, செயற்கை நுண்ணறிவு ஆளுகை செய்ய போகுது. மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளே மனித சமுதாயம் நாளைக்கு நம்மளே நினைச்சாலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இதைத்தான் வேதம் சொல்லுது, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது, சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் அத்தனை பேரும் இதுக்குள்ள மாட்டுவாங்கன்னு பைபிள் சொல்லுது. அந்த காலகட்டம் வந்துருச்சு, ஆளுகை தொடங்கிருச்சு, வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிருச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருப்பதாக இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் சொன்ன இத்தனை விஷயங்களும் துல்லியமாக நடக்கும் என்றால், அவர் வருவேன் என்கிற வாக்குத்தத்தமும் துல்லியமாக நடக்க போகிறது. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் மீண்டும் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். God bless you.